ஏய், நாளைக்கு சண்டே, எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கடா. அண்ணா, நாளைக்கு தனியாக தொழிலில் இறங்குறேன். தனியார் இங்கே கிழிச்சிருவேன். நான் ட்ரைனிங்கே முடியலை, வயசுக்கே வரல, வயகரா கேட்குது. அதெல்லாம் ட்ரைனிங்லாம் போதும். சண்டேல தொழில் பண்ணக்கூடாதுடா, ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அவன் என்ன குடிச்சிட்டு வளர்றான் சொல்ல மாட்டியா? அறுக்கிறதுன்னு முடிவு ஆயிடுச்சுண்ணே. அப்புறம் சண்டே வரதானே, மண்டே வரதானே. ஏய், அந்த போர்டு எடு. நாளைக்கு சண்டே, சிட்டியில் மக்கள் கூடுற இடம் ரெண்டே இடம் தான். ஒன்று பீச்சு, இன்னொன்று மால். பீச்சில் 10 பேருக்கு ஒரு போலீஸ்காரன் பாதுகாப்பாக இருப்பான். அதனால அங்கே கை வைக்கிறது பயங்கர ரிஸ்க்கு. நம்மளோட டார்கெட்டு மால் மட்டும்தான். சிட்டிக்குள்ளே மால்னு பார்த்தோன்னா ஒரு 6-7 பெரிய மால் மட்டும்தான் இருக்கும். 1 வடபழனியில் இருக்க போகிற மால், 2 சூளமேல இருக்கிற கைவாக்கு, 3 புருஷவாக்கு அபிராமி மால், 4 ராயப்பேட்டை எக்ஸ்பிரஸ் அவென்யூ, 5 வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால், 6 மவுண்ட் ரோடு ஸ்பென்சர், 7 மயிலாப்பூர் சிட்டி சென்டர். இந்த 7 மாலில் வடபழனியில் இருக்க போகிற மால் வேணாம். ஏன்னா எதிர்க்கவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சூளமேல இருக்கிற ஸ்கைவாக்கு அங்கே ஏற்கனவே தொழில் பண்ணிட்டோம், திரும்பி பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் 1 மாதம் கேப் விடணும். போலீஸ் வாட்ச் அவுட்னு பானுங்க, அதனால அங்கேயே வேணாம். புருஷவாக்கு அபிராமி மால் நம்ம ஸ்கெட்ச் பிள்ளைங்க அங்கே தான் தொழில் பண்ணுறானுங்க. நாம அங்கே பண்ணால் பிரச்சனை ஆகிடும். நாளைக்கு ஸ்கெட்ச் நம்மள சந்தேகப்படுவான், அங்கே வேணாம். மவுண்ட் ஸ்பென்சர். ஐயா, உன் காலத்துக்கு ஓகே. இப்போ அங்கே கூட்டமே வரதில்லை. கூட்டம் இல்லாத இடத்துல நம்ம கண்டா வேலை. நீங்கள் அடுத்து போனேன். வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால், மயிலாப்பூர் சிட்டி சென்டர், இது ரெண்டுமே ரொம்ப தூரம். அங்கேருந்து பொருள் அடிச்சு நம்ம அட்டிக்க வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் கையில் பொருள் வச்சுக்கிட்டு பயங்கர ரிஸ்க்கு. நமக்கு சேஃபான ஒரே இடம் அது ராயப்பேட்டை எக்ஸ்பிரஸ் அவென்யூ தான். எங்கள் டீம்லேயே நீ தான் கற்றுக்குட்டி, அதனால் நீ அங்கே தான் தொழில் பண்ணுற. புரியுதா? இல்லைண்ணா, நாளைக்கு பீச்சில் தானே அடிக்கிறேன். என்னது? ரொம்ப ரிஸ்க்குடா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மேட்ரு சொல்லு. அந்த ஆரஞ்சு கலர் சேலட்டி வருதுல்ல, அந்த பொம்பளை டார்கெட்டு. சரி. டேய், ஒரு நிமிஷம் லைன்ல இரு. இந்த ரூட் வந்துட்டான். தல லாஸ்ட் லெஃப்ட் கிளியர். டேய், லாஸ்ட் லெஃப்ட் கிளியர் ஆம்டா. ஓகேவா? டேய் பொருள் அடிச்சு எஸ்கேப் ஆகிற நேரத்தில் ஒரு ஃபிகரை பார்த்து ஃப்ரீஸ் ஆகிட்டான். டேய், பொருள் அடிக்கிறோம் பொண்ணுங்களை பார்க்கக்கூடாது. பொண்ணுங்களை பார்க்குறவன் இந்த தொழிலுக்கே லாகி கிடையாது. நாய் தொட்டு என்னமா ஓடாதுக்கிறான் மச்சான். ஏய், மகாபாரதத்தில் அர்ஜுனுக்கு எப்படி கிளியோட கைத்து மட்டும் தெரிஞ்சிச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு பொண்ணுங்களோட கைத்து மட்டும் தான் தெரியணும். என்ன புரியுதா? வேற எதுவும் தெரியக்கூடாதா? பத்தொம்போது 20 இருக்கு. போ. சரி சார், நான் வரேன். டேய் நில்லு.
இந்த கஸ்டமர் இல்லைன்னா அந்த சிலிண்டர் தூக்கி ஹோட்டலுக்கு போட்டுட்டு ஒரு வாரம் ரொட்டேஷன் வர்ற பாரு, அந்த வேலையெல்லாம் இனிமே இங்க இருக்கக்கூடாது. கிடையாது சார், சும்மா சொல்லணும்னு சொல்லிட்டு ஆமா, சும்மா யாரா சொன்னா? என் வீட்டுக்கு சிலிண்டர் போட சொன்னே போட்டியா? என் பொண்டாட்டி அண்ணன் செருப்பால் அடிக்கிறான். ஐயோ அப்படியா சார்? டேய், அது சார் வீட்டு நீ ஏன்டா சொல்ல? சொன்ன நீ மறந்துட்ட. சாரி சார். சாரியா? இவ்வளவு பெரிய கேஸ் ஏஜென்சிக்கு ஓனர் ஆனா எப்படியா? எல்லாம் உழப்பு. உங்களை மாதிரி 2வது ஃப்ளோருக்கு போறதா இருந்தா கூட லிஃப்ட்ல தூக்கி வச்சுட்டு அப்படியே நோகாம போறது கிடையாது. 5 ஃப்ளோர் ஆனாலும் அந்த காலத்துல சோலாவா தூக்கி கொண்டு போய் போட்டு வர வேண்டாம். ஏய், நீ எதுக்கு சிரிக்கிற? இல்ல, அந்த காலத்தை நீங்க எப்படி தூக்கின்னு நினைச்சு பார்த்தேன். ஏப்பா, ரொம்ப கேவலமா தாட்டா இருக்கு. ஆனா உன்னை விட நான் பெட்டரு. போ. ஜப்பானே, வானா போலாம், அவர் கிடக்குறாரு. ஜப்பானா? டேய், தெரியாம தான் கேக்குறேன். சவுத் ஆப்பிரிக்கால பிறந்த கிரிக்கெட் வீரர் ஜாண்டி ரோட்ஸ் தான் பொண்ணுக்கு இந்தியான்னு பேர் வச்சிருக்காரு. இந்தியாவுல நீ பிறந்திருக்க, உனக்கு எவன்டா ஜப்பான்னு பேர் வச்சது? அதுவா சார்? ஜப்பான்காரர் ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா இருப்பா சார். அதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லையா? அப்புறம் ஏன்? ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளுங்க சார். கேக்குறேன். அவங்க என்ன தெரியுமா சொல்ல வராங்க? if we can't do anything nobody can do anything சொல்ல வராங்க சார். ஐயோ, நாக்கு ரோல் ஆகுது. தெளிவா சொல்லு. ஜப்பான்காரன் தன்னால எதுவும் பண்ண முடியலனா இந்த உலகத்துல எவனால எதுவும் பண்ண முடியும்னு சொல்ல வரேன் சார். நானும் அப்படிதான் சார். சரி நவருங்க, சைலன்சர் புகையில பறந்துடுவீங்க. சார் சிலிண்டருக்கு ஏன் சார் முத்தம் கொடுக்குறீங்க? சிலிண்டருக்கு முத்தம் கொடுக்குறேன் போடா, அறிவட்டவனே. சரி, அதை விடு. அவனுக்கு யார ஜப்பான் பேர் வச்சது? சார், அவன் பேரு ஜப்பான் இல்ல சார், ஐயப்பன் சார். பேர் ஐயப்பன் எழுதும்போது யாவ விட்டுட்டு ஜப்பான் தப்பா எழுதிட்டான் சார். அதுல இருந்து அவனை எல்லாரும் ஜப்பானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அப்படியா? டேய், உனக்கு யாரா ஜப்பான் பேர் வச்சது? சொல்லிட்டு போடா. ஆமா, இங்க சரஸ்வதின்னு. நான் தான். ஏமா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல அடிச்சு கொடுத்துட்டு செகண்ட் ஃப்ளோர்ல வந்து உட்காந்துருக்கீங்க. கோச்சுக்கு அந்தப்பா மழை தண்ணி வந்துருச்சுல்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வெளில வந்துருச்சு. அதனால தான்ப்பா நாங்கள் இங்கே மாறிட்டோம். சரி 620 ரூபா. என்னது 620? 400 தானே? பின்ன 220 ரூபா மானியமா வாங்குறீங்களா அக்கௌண்ட்ல? 400 இருக்கும்போதே அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு கடன் வாங்கி கேஸை வாங்கினோம். இப்போ 620 ரூபா ஆச்சு. சரி இந்தப்பா தம்பி, இந்த கேஸை கொஞ்சம் உள்ள மாட்டிருப்பா, நான் போய் பணத்தை எடுத்து வந்துடுறேன். உள்ள வந்து சமைக்க வர சொல்லுவாங்களோ? பொறுக்கி எங்கட கை வைக்கிற? இல்லைங்க, எம்டி சிலிண்டர் நினைச்சு. என் இடுப்பை பார்த்தா எம்டி சிலிண்டர் மாதிரியா தெரியுது உனக்கு? அப்படி இல்லைங்க. பாரதி, என்ன பேசிட்டு இருக்க? பாவம் தம்பி, நமக்காக 2வது மாடி வரைக்கும் சிலிண்டர் கொண்டு வந்திருக்காரு. அவர் போய் இப்படி பேசலாமா? சாரி தம்பி, அவ கிடக்குறா. இந்தாங்க பணத்தை பிடிங்க. இந்தாங்க பிடிங்க. நேத்து எங்க வீட்ல சிலிண்டர் டெலிவரி பண்ணும்போது என் இடுப்புல கைய வச்ச. இன்னைக்கு நான் தனியா வரும்போது என்ன ஃபாலோ பண்ற? என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? காசு எடுக்க வந்தியே, இந்த ரோட்ல யாரா இருக்கானான்னு பாத்தியா? ஏடிஎம் வெளியே செக்யூரிட்டியாவது இருக்கானான்னு பாத்தியா? உனக்கே தெரியாம உன 3 பேர் கண்டமேடி பாக்குறதே உனக்கு தெரியல. ஏடிஎம்ல செக்யூரிட்டி இல்லாத பொண்ணுங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது பாக்குறியா? இந்தா ஏடிஎம்க்கு தனியா வந்த ஒரு பொண்ணோட நிலைமையை பாரு. போதுமா? இப்பெல்லாம் ஏடிஎம்னா எனி டைம் மணி எடுக்கிற இடம் கிடையாது, அட்டன் மர்டர் நடந்துட்டு இருக்கு. உனக்கெல்லாம் போய் அக்கறையோட வந்து ஹெல்ப் பண்ண பாரு. மூஞ்சும் நீ பத்திரமா போய் தலை. ஏய், என் மேலே கையை வச்சுட்டியா? ஆள் தெரியாம வச்சுட்ட.
ஏய் என்னைய அடிச்சிட்டாடா நீ ஏய் என்னையா நீ வீட்டுக்குள்ளே பாட்டில் கைமா வந்திருக்க? ஏய் நிறுத்துடி 2 ஹவர்ஸ் லேட்டா போனங்கிறதுக்காண்டி ஒருத்தன் என்ன அடிச்சிட்டாண்டி. ஏன்டா அடிச்சான்னு கேட்டேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அடிச்சிட்டாண்டி. நல்லா வாங்கி கட்டினியா? உன்னைய மாதிரி வீட்டு கடங்காத ஆம்பளைங்க எல்லாம் வெளியே உதவாங்க தான் சரியா வரும். போடி பெருசா நாதசாரம் உதாம பெரிய ஜாம்சரா நீ பரம்பரை. அம்மா அப்பா எப்படி பாருப்பான்? இருமா யோசனை பண்ணி சொல்றேன். என்ன ஒரே மங்களா தெரியுது. இப்படி 24 மணி நேரம் குடிச்சிட்டு இருந்தா மங்களம் தான் தெரிவா. காமெடி பண்ணாதே. ரீகலெக்ஷன் ஆயிடுச்சுமா. அவன் சிலிண்டர் யூனிஃபார்ம் போட்டுருந்தாமா. யோ உனக்கு எங்கேயா வேலை? ஏசி ரூம்ல வேலை, பெட்டி நிறைய போனோம், இங்க நல்லா தூங்கலாம். அதுதான் இங்க வேலைக்கு வந்துக்கிறேன். செய்கிற வேலையை ஒழுங்காக பார்க்கல இல்லை நக்கல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கேயா போனேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கேயா போனேன்? அதுவா சரக்கு அடிச்சு மட்டை ஆயிட்டேன். தூங்கி எழுந்துச்சு இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு. டியூட்டி டைமில் என்னையா சரக்கு உனக்கு? வரவங்களுக்கு சேஃப்டி பார்க்குறது எனக்கு செக்யூரிட்டி வேலை. நீ டியூட்டி நேரத்தில் சரக்கு அடியா அடி. அவன் யூனிஃபார்மா அப்பா கலட்டாம விட மாட்டோமா. எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குடி. இப்போ என்னடி கன்ஃபியூஷன் உனக்கு? முதல் நாள் அவன் வீட்டுக்கு வந்தான், உன் இடுப்பை பிடிச்சான். 2வது நாள் உன்னை ஃபாலோ பண்ணான். அந்த கோபத்துல நீ அவனை அடிச்சிட்ட. அதே கோபத்துல அவன் உங்க அப்பாவை அடிச்சிட்டான். அவன் உங்க அப்பான்னு தெரிஞ்சு அடிச்சானா இல்ல தெரியாம அடிச்சானாங்கிறது தானே உன் டவுட்டு? சொல்லுடி. நீங்க எந்த கேஸ் ஏஜென்சில சிலிண்டர் வாங்குறீங்க? வெங்கடேஸ்வரா கேஸ் ஏஜென்சி. அங்க போய் விசாரிச்சா முடிஞ்சது. நீ தான் பாரதியா? ஆமாம் சார். அம்மா என் கம்பெனியோட பேர் வெங்கடேஸ்வரா கேஸ் ஏஜென்சி. இந்த பாரத் கேஸ் இல்லை, அதுக்கு இந்த ஏரியா டீலர் நான் தான். உங்கால் என்ன பண்ணானா இந்த பாரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஐயை போட்டுட்டு பாரதி கேஸ்ன்னு எல்லா சிலிண்டர்லையும் எழுதி வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருக்கேன். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பாரதி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன புரியும்? அவன் கேஸை கேட்குறானா இல்லை வேற எதையாவது கேட்குறானான்னு எனக்கு சந்தேகம். இது ரொம்ப நாளாகவே இப்படித்தான் நடக்குது. அம்மா நீ அவனை லவ் பண்ணுவியோ அவன் உன்னை லவ் பண்ணுவானா எனக்கு தெரியாது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஏன் கேஸை பிடுங்கி விட்டுறாதீங்க. புரியுதா? புரியுது. கிளம்பு. நகை பொண்ணுங்களுக்கு அழகு தான், ஆனால் அந்த அழகை உங்களுக்கு ஆபத்தாக முடியக்கூடாது. செயினை பத்திரமா உள்ளார போடு.